ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு இமேஜ உங்களுக்கு யோசிச்சுக்க சொன்னேன் அப்படின்னா, நீங்க எப்படி யோசிப்பீங்க? ஒரு கண்ணாடி போட்ட பையன் பெஞ்ச்ல உட்காந்து சின்சியரா கிளாஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாலும், அவன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி ஒரு இமேஜ் உங்க மைண்ட்ல வந்துச்சுன்னா, எனக்கு அப்படிதான் வந்துச்சு. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஏன் இவ்ளோ ஸ்டீரியோடிபிக்கா இருக்கோம்? நம்ம ஏன் ஒரு படிக்கிற பையனா இப்படிதான் இருக்கணும்னு நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் படிக்கிற பையன் ஒரு ஜாலியா உட்காந்து குரூப் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீ டைம்ல உட்காந்து பேச மாட்டானா? ஏன் படிக்கிற பையன் எல்லா நேரத்துலயும் படிச்சுட்டு தான் இருப்பானா? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. இந்த கேள்வி எனக்குள்ள வரப்போ, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ, நான் ஒரு படிக்கிற பையன், ஒரு குட் பாய் டேக் இருக்கிறதுனால, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படுறத விட, நம்ம எல்லா கான்வர்சேஷன்ஸ்குள்ளயும் நம்மள இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. நம்ம எக்ஸெப்ட் படிக்கிறத தவிர்த்து வேற எத பத்தி பேசினாலுமே, என்ன அந்த கான்வர்சேஷன்ல இன்வால்வ் பண்ணாத மாரி எனக்கு அப்போ தோணுச்சு. ஆ அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப படிக்கிற பையன் படிக்கிறத தவிர்த்து வேற எத பத்தியுமே யோசிக்க கூடாதா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாளாவே இந்த கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு. இதே மாரி உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாரி நெறைய டாபிக்ஸ நான் டெய்லியும் பேசலான்ட்டு இருக்கேன். தட்ஸ் இட். டாட்டா. பை பாய்.